வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன், கேரியர் கைடன்ஸ் குரு. டிஎன்இஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாருமே நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நல்ல குரூப் எடுத்து படிக்கணும்னு எல்லா விருப்பத்தில் இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நேற்று இன்று நாளை. என்னது நேற்று இன்று நாளை? அதாவது நேற்றுனா இதுவரை டிஎன்இஏ ப்ராசஸ் என்ன நடந்தது, இன்று இப்போ என்ன ப்ராசஸ் நடக்க போகுது, நீங்கள் எப்படி இருக்கணும், நாளை எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணணும், இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் அண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்று, அதாவது இதுவரை டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க, நீங்கள் டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, டிஎன்ஏ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. டிஎன்ஏ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் தான் நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆன்லைனில் தான் நடக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு என்ன வந்திருக்கும்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆயிடுச்சுன்னா வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அப்படி இல்லைன்னா இன் ப்ராக்ரஸ்ன்னு வரும். சப்போஸ் இன் ப்ராக்ரஸ்னா பயப்பட வேணாம். 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய சர்டிஃபிகேட் என்ன ஆயிரும், வெரிஃபைட் ஆயிரும். சப்போஸ் ஏதாவது ரிமார்க் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த டிஎன்ஏ ஹோம் பேஜ்லேயே நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்குள்ளே போனீங்கன்னா ரிமார்க்ஸ், சப்போஸ் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சரியில்லை, இல்லை மிஸ்மேட்ச் இருக்குது, ஏதாவது ரிமார்க் கொடுத்துருப்பாங்க. அப்படி ரிமார்க் கொடுத்துருவாங்க, எத்தனை சர்டிஃபிகேட் ரிமார்க் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே சிங்கிள் பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி மேலேயே அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போது நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, சார் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா பற்றி உங்கள் வீடியோ ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் நீங்கள் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருந்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்னும் நிறையா பேர் என்ன செஞ்சாங்கன்னா, சார் நாங்கள் இப்போ தான் உங்கள் வீடியோவை பார்த்தோம், நாங்கள் எங்களுக்கு மெயிலை பற்றி தெரியாது, போக ஸ்போர்ட்ஸ் கோட்டா வெரிஃபிகேஷன் பற்றி தெரியாது, சென்னையில் போடாமான்னு கேட்குறாங்க. ஆக்சுவல் சென்னையை பொறுத்தவரை அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜூன் 12ஆம் தேதி வரை கொடுத்துருந்தாங்க. ஜூன் 12 முடிஞ்சிருச்சு, ஃப்ரைடேயோட முடிஞ்சிருச்சு. ஈவன் பிடெக்கோட இதுவும் ஜூன் 12 வரை தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ சென்னையில் ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷன் டீம் இருக்காங்க இல்லையான்னு தெரியல. சப்போஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கைட் பண்ணுவாங்க. இருந்தால் நீங்கள் சென்னை போய் பாருங்கள். ஆனால் இருக்கிறக்கான வாய்ப்பு கம்மி, இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ரைட். அப்படி இல்லாதவங்க ஒன்றும் பயப்பட வேணாம். ஜென்ரல் கோட்டாலேயே உங்கள் நேம் வந்துடும். ஜென்ரல் கோட்டாவில் நீங்கள் நல்ல காலேஜில் நல்ல குரூப் எடுத்துக்கலாம். ரைட். நாளை இன்று என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ரைட். நாளை ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இனிமே உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு முதல்ல டிஎன்ஏ கவுன்சிலிங் அஸ் பர் ஷெட்யூல் நடக்குமா, போஸ்ட்போண்ட் ஆகுமான்னு இன்னும் தெரியலை. ஏன்னா நீட்டோட எக்ஸாமினேஷனே ஜூன் 21 தான் நடக்குது. அது எழுதி ரிசல்ட் அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்த பிறகு பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சரி, இத்தனை நாள் நம்ம பொறுத்தாச்சு. ஸ்டூடெண்ட் அண்டு பேரண்ட்ஸ் சார் உடனே கவுன்சிலிங் நடந்து எங்கள் பையனை பொண்ணை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. இது தவறான கருத்து. ஏன்னா மெடிக்கலுக்கு போகிறவங்க ஒரு நல்ல படித்த பிள்ளைங்க தான் இருப்பாங்க. ஏன்னா ரவுண்ட் 1ல் அவங்களும் ஒரு காலேஜை பேருக்கு எடுத்து வச்சுக்குருவாங்க. அதே மாதிரி அக்ரி எல்லாத்துலேயும் அவங்க எடுத்து வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா, நீட்டில் மார்க் வரலன்னு ரிசல்ட் வர லேட் ஆகிடுச்சுன்னா இவங்க முதல்ல இன்ஜினியரிங் போய் அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், டாப் காலேஜில் சேர்ந்துருவாங்க. சேர்ந்த பிறகு அலாட்மெண்ட், ஒன்ஸ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா திருப்பி கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தோ அந்த சீட்டு வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் நீட்டில் அவங்களோட ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு உறுதியாக நீட்டில் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க,
டிஎன்இஏ ஆன்லைனில் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஜேஇ இருக்கிறவங்க இந்நேரம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்களுக்கு மார்க் டெஸ்ட்டில் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து ஜேஇயில் வந்து என்ஐடி கிடைக்குதா, சிஎஃப்டிஏ கிடைக்குதா, ட்ரிபிள்ஐடிஏ கிடைக்குதா எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் மெயின் வந்து நீட்டோட இது ரைட். அஸ் பர் ஷெடியூல் பிரகாரம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் 29 ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் யார் யாருக்கு வரும்? எல்லாத்துக்கும் வரும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காரவங்களுக்கு வரும், எக்ஸ் சர்வீஸ்மேன் வரும், ஃபிசிக்கலி சேலஞ்ச்காரவங்களுக்கு வரும், அண்ட் ஜென்ரல் கோட்டா. இதே 4 கேட்டகரியில் வந்து 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து 2 கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். 2ல் வந்து எது பிடிச்சிருக்கோ அதை போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இன்று வந்து உங்களுக்கு மெயின் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நிறையா காலேஜஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சார் எங்கள் காலேஜில் வாங்க, உங்களுக்கு அது ஃப்ரீ இது ஃப்ரீன்னு சொல்லலாம். அதேமாரி மெயினாக வந்து நிறையா வந்து கன்சல்டன்ட், அதாவது கன்சல்டன்ட்டில் வந்து மணி மைண்டட் கன்சல்டன்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு சென்னையில் டாப் காலேஜஸ் சேர்த்து விட்றோம், கோயம்புத்தூரில் டாப் காலேஜஸ் சேர்த்து விட்றோம்னு உங்கள் மனசை மாற்றி ஒரே பேரில் இருக்கிற தரம் இல்லாத காலேஜில் சேர்த்துருவாங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது மேக்ஸிமம் யாருக்கு இருக்கும்னா செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அவங்களுடைய மாய வேலையில் விழுந்து வந்து நீங்கள் ஒரு தவறான கல்லூரியில் போய் சேராதீங்க. மெயினாக வந்து நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கோம். தவறான சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நிறைய பேர் வந்து நல்ல கல்லூரியை இழந்தாங்கன்னு. சாய்ஸ் ஃபில்லிங் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னுடைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி உங்களுக்கு கிளியர் ஐடியா வரும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் எல்லாருமே 170, 180, 190க்கு டாப் காலேஜஸ்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், இசி எல்லாத்துக்கும் டெய்லி ஒரு வீடியோ போடுறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் அந்த மாதிரி போட போகிறீங்கன்னா அது அவங்க ஸ்டைல். நம்ம வந்து ஒரே வீடியோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து 190க்கு கிடச்சிச்சின்னா அதுலேருந்து 2 மார்க் கம்மி ஏஐடிஎஸ் கிடைக்கும், அதுலேருந்து 2 மார்க் கம்மி இசிஐ கிடைக்கும், அதோட 2 மார்க் கம்மி ட்ரிபிள்இ கிடைக்கும். அவ்வளோதான். அதுக்கு வந்து நான் இத்தனை வீடியோ போகணுன்னு அவசியம் கிடையாது. என்னுடைய எய்ம் வந்து உங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறதா. இந்த மாதிரி நீங்கள் ஏறாமல் நல்ல காலேஜில் சேர்றது தான் என்னுடைய எண்ணம். என்னுடைய லாஸ்ட் வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தா அப்படி தான் வந்து நான் அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. எந்த டவுட் இருந்தால் எப்போ வேணுமா கால் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். என் பேர் ஜாக்கிர் ஹுசேன். என் செல் நம்பர் 9842376822. பாய்.